எங்க பாத்ரூம் கதவை திறக்கலன்னா இப்ப நான் உடைச்சு உள்ள வந்துருவேன். ஒரு ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கா, அதை பாக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு பொம்பளையா? நீ இப்ப பாத்ரூம் கதவை திறக்கலன்னா நான் அலப்பறையா பண்ணிடுவேன். என்னடி உன் பிரச்சனை? அதெல்லாம் நைட்டு தான் சொல்லியிருக்கேன்ல. கிளிக்கிறாங்க. ஆசையை பாரு. நீங்க ஒழுங்கா தேய்ச்சி குளிக்க மாட்டீங்க, அதுக்குதான் வந்தேன். திரும்ப போங்க. கண் எரியுதுமா. முடிஞ்சு குழந்தைய கூட ஈஸியா குளிப்பாட்டிடலாம் போல. என்னம்மா, நான் குளிக்கும் போது கூட இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இல்ல, நீ குளிக்க வச்சதுக்கு அப்புறம் முடி பட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கணும். வீடு இவ்வளவு கிளீனா இருக்கு. ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? டேய், எந்திரிச்சு உன் துணியெல்லாம் துவைச்சு போடுறா. ரூமே குப்பை மாதிரி இருக்கு. டேய், பேச்சுலர் ரூம்னா அப்படிதான்டா இருக்கும், போடா. என்னங்க தனியா யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் பேச்சுலரா இருக்கும்போது ஒரு குப்பை கூடையில இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் அழகாக்கிட்டல. எது வீட்டவா? என் வாழ்க்கைய. சாப்பிடுங்க.